தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸில் 45 ஃபோட்டோஸ் வச்சு எப்படி ரீல்ஸ் வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். இந்த வீடியோ எந்த ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VN வீடியோ எடிட்டர். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்குது. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ளேட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டெம்ப்ளேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சைடில் மை அப்படின்னு இருக்கும். அதில் கிரியேட் ஏ டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கிரியேட் மியூசிக் டெம்ப்ளேட் அப்படின்ற ஆப்ஷன் கீழே இருக்கும். ஸோ அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. அதை டேப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய மியூசிக் ஃபைல்ஸ் எல்லாமே, அதாவது ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஆடியோ ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆடியோ ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் 49 ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ நேம் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன் வரும். இதில் மியூசிக் பீட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மியூசிக்கல் பீட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுவும் நான் சொல்லக்கூடிய டியூரேஷனில் நீங்கள் கண்டினியூவாக ஆட் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். 0.10 அதாவது இந்த இடத்துல பாருங்கள் 0.00 அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 0.10, 0.20, 0.30. ஸோ இந்த மாதிரி 2.0 வரையும் நீங்கள் மியூசிக் பீட் வந்து ஆட் பண்ணணும். ஜஸ்ட் 0.10ல் அந்த ஒயிட் கலர் டைம் லைனை ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் ஃப்ளாக் இருக்குது பாருங்கள். ஸோ அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா மியூசிக்கல் பீட் வந்து ஆட் ஆகிடும். ஆட் பண்ணக்குள்ளே அதில் நீங்கள் எத்தனை ஆட் பண்ணுறீங்க அப்படின்ற கவுண்ட்டும் வந்து மேலே இருக்கும். இப்போது 0.10ல் நான் ஒன்று வந்து ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது 0.20ல் ஒன்று வந்து ஆட் பண்ண போகிறேன். 2 செகண்ட்ஸ் வரையும் நீங்கள் நான் ஆட் பண்ணுற மாதிரியே மியூசிக்கல் பீட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாமே 0.10 செகண்ட்ஸ் தான். ஒரு பீட்டுக்கும் அடுத்த பீட்டுக்கும் இன்பிட்வீன் கேப் பார்த்தீங்கன்னா 0.10 செகண்ட்ஸ். ஸோ அது மாதிரி 2 செகண்ட்ஸ் வரையும் ஆட் பண்ணிவிடுங்க. நானுமே வந்து ஆட் பண்ணிடுறேன். நான் சொன்ன மாதிரியே இப்போது 2 செகண்ட்ஸ் வரையும் நான் மியூசிக்கல் பீட் வந்து ஆட் பண்ணி வந்துட்டேன். ஸோ அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 மியூசிக்கல் பீட் இது வரையும் ஆட் பண்ணியிருக்கேன் 2 செகண்ட் வரையும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல மியூசிக்கல் பீட் வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.65 செகண்ட்ஸில் நீங்கள் மியூசிக்கல் பீட் அடுத்த பீட் வந்து ஆட் பண்ணோம். அதாவது 21வது மியூசிக்கல் பீட். இதுக்கப்புறமும் திரும்பவும் 0.10 அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரையும் நீங்கள் அப்படியே லைனாக மியூசிக்கல் பீட் ஆட் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். ஸோ அடுத்தது எங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.75, 2.85, 2.95, 3.5, 3.10, 15. ஸோ இந்த மாதிரி லைனாக எண்டு வரையும் ஆட் பண்ணிட்டே வந்துடுங்க. ஸோ நானுமே வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எண்டு வரையுமே அந்த 0.10 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 44 வந்து வருது. அதாவது நம்மளால் இந்த மியூசிக்கல் பீட்டில் 45 கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மியூசிக் டெம்ப்ளேட்டாக வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ டிக் மார்க் வந்து கொடுத்துக்கலாம். டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். கிரியேட் ப்ராஜெக்ட், மியூசிக் பீட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அதில் பீட்ஸ் கிளிப் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களோட கேலரி வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வீடியோ, ஃபோட்டோ அப்படின்னு 2 கேட்டகரி இருக்கும். அதில் ஃபோட்டோ அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸை லைனாக ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ 20 கவுண்ட் வர்ற வரையும் நீங்கள் ஃபோட்டோஸை லைனாக ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நானுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இங்கேயே ஆர்டராக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த இமேஜுக்கு மேலேயே கவுண்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போது 20 வரையும் நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது 21வது கிளிப் வந்து வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறேன். அதனால் மேலே இருக்கக்கூடிய கேட்டகரியை வீடியோ அப்படின்றது சேஞ்ச் பண்ணிவிட்டு 6 செகண்ட்ஸ்க்கு நான் ஒரு வீடியோ கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். திரும்பவும் ஃபோட்டோ அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளிப்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸாக நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியதுதான். நான் இப்போ ஆட் பண்ணக்கூடிய பிக்ஸ் எல்லாமே பிரியங்கா மோகனன் அவங்களோட பிக்ஸ் தான். ஸோ என்கிட்ட அவ்வளோ ஃபோட்டோஸ் இல்லை, டவுன்லோடும் பண்ண முடியல. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 ஃபோட்டோஸ் மட்டும் வேறு
பிக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா கிளிப்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரிவியூவில் உங்களுக்கு காமிச்ச மாதிரியே அவுட்புட் வந்து ஓரளவுக்கு கிடச்சிருக்கும். தென் மேலே இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் எடிட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான செக்ஷனுக்கு வருவீங்க. இங்கே நீங்கள் ஒரு இமேஜாக நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரிப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல வந்து பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட்டாக 2 பிக் மட்டும் வேறு பிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து எப்படி ரிப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த 2 பிக் மட்டும் வேறு ஒரு பிக்காக வேறு ஒரு பர்சனோட பிக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் எந்த பிக்கை நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டேப் பண்ணிவிட்டு அதில் ரெட் கலரில் ரிப்ளேஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வரும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பவும் உங்கள் கேலரி போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ண பிக்காக இருந்தாலுமே அதை திருப்பி ரீசெலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரியே ரிப்ளேஸ் வந்து பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் கடைசியாக வந்தீங்க அப்படின்னா ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஜூம் ஆப்ஷன் உள்ளே போனீங்க அப்படின்னா ஜூம் அவுட், ஜூம் இன் அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கும். அதில் ஜூம் அவுட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அப்ளை டு ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் கிடைச்ச அதே அவுட்புட் உங்களுக்கும் வந்து கிடச்சிருக்கும். ஸோ உங்களோட பிக்ஸை வச்சு இப்போது நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டேப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களோட கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சிம்பிள். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.